சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு மிக ஆழமானது என்றாலும் அது இவ்வையகத்திற்கு கிடைக்காமல் போய்விட்டது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் 6 மாதங்களுக்கு பின்னால் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இவ்வுலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் நீண்ட காலம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم فاطمة بضعة مني من أغلبها أغلبني أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், உத்தம தோழர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல் கௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய இதய கொழுந்து, அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் இந்த படைப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் நேசத்திற்குரிய ஒருவர் இருந்தார்கள் என்றால் அவர்கள்தான் அவர்களது 2 பிள்ளைகள் சுவனத்தினுடைய தலைவர்கள். அவர்களது தாயார் இவ்வுலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களில் முதலாவது பெண்மணி. அவர்களது கணவர் சிறுவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களில் முதன்மையானவர். இவ்வாறான பல முதன்மைகளுக்கு சொந்தக்காரர்களான, அதைவிட ஈருலக சக்கரவர்த்தி எமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது ஒரு சதைப்பிண்டம் என்று வர்ணித்த சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் என்றால் மிகையாகாது. சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சிறப்புகள், மாண்புகள், மகிமைகளை நாம் பல உபதேசங்களின் மூலமும் அல்லது பல நூட்களிலிருந்து அவர்களது வரலாறுகளை நாம் படித்து அதிலிருந்து பல படிப்பினைகள் பெற்றிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பிள்ளைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் உகப்பாக, மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள் என்றால் மிகையாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது சிறு பிராயத்திலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நேசமாக இருந்தார்கள் என்றால் நாம் அதை வரலாறுகளிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் இன்றைய இந்த குறுகிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது அறிவு, அவர்களது வாழ்விலிருந்து இன்றைய எம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் எவ்விதமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு விடயங்களை பார்க்கலாம். சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களது சிறு பிராயத்திலிருந்து தங்களது தந்தையார் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இணை பிரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். எங்கு சென்றாலும் அவர்களுடன்
சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சிறு பிராயத்திலிருந்தே அளவு கடந்த நேசம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறைஷி காபிர்களினால் பல இன்னல்களுக்கு பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட வரலாறு நாம் அறிந்தது. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபாவிலே தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறைஷி காபிர்கள் ஊத்தைகளை அழுக்குகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களது மேனியில் போடுவார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுமார் சிறு வயது 5 வயது 6 வயது உட்பட்ட சிறுமிதான் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்றாலும் தங்களது தந்தையின் மீது இவ்வாறான அழுக்குகளை போடுகின்றார்கள் என்பதற்காக அந்த அழுக்குகளை தங்களது கரத்தினால் சுத்தம் பண்ணி பெருமானாரின் மீது தனது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அவ்வளவு இரக்கம். பல ஹதீசுகளினுடைய வாயிலினால் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க போனால் எவ்வாறு நடப்பார்கள், சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையாரை பார்க்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று பார்க்கின்ற போது சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனது தந்தையாரை பார்க்க வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை எழும்பி வரவேற்று அவர்களை முத்தம் கொடுத்து கண்ணியப்படுத்தி அவர்களை தங்களது வீட்டுக்குள் வரவேற்பார்கள். இதே போன்றுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்க வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை கண்ணியப்படுத்தி வரவேற்கக்கூடியவர்களாக சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைய எம் சகோதரர்கள் பெண்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டிற்கு சென்று எமது தாய் வீடோ தந்தையினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் தந்தையினுடைய வீட்டுக்கு செல்கின்ற போது மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். அதே போன்று நமது தந்தைகளை கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் எமது இல்லங்களுக்கு எமது தந்தைகள் வருகின்ற போது எமது பெற்றோர்கள் வருகின்ற போது அவர்களை கௌரவமான முறையில் கண்ணியமான முறையில் வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்பதை சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எமது பெண் சமூகத்தினர்கள் இதை படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் துக்ககரமான சோகமான ஒரு நிகழ்வுதான் இன்று சில பெண்கள் தங்களது இல்லங்களுக்கு தங்களது பெற்றோர்கள் வருகின்ற போது அவர்களது முகங்கள் மாற்றமடைவதை எம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக நாம் உற்று நோக்கின்றோம். எமது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அது அல்லாஹு தஆலா எமக்கு சொர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கின்றான். நாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்துவான். இதை நாம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியும். சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் பல சிறப்பு பெயர்களை கொண்டு சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சிறப்பு பெயர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உம்மு அபீஹா, தனது தந்தையினுடைய தாய் என்று சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்வார்கள். ஏனென்றால் நம் எல்லோருக்கும் தெரிந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக ஆறுதலாக மன நிம்மதி அளிக்கக்கூடியவர்களாக சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களது மறைவுக்கு பின்னால் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்று நெடுகில் பார்க்க முடியும். எந்த அளவு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் தனது மகளை பார்த்து விட்டு தான் பள்ளிக்கு செல்வார்கள். அதே போன்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது பயணங்கள் அல்லது யுத்தங்களுக்கு போனாலும் சென்று வந்து பள்ளியில் தொழுதுவிட்டு முதலாவதாக செல்லக்கூடிய இடம் தனது மகள் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லமாக காணப்பட்டது. ஆகவே ஒரு தகப்பனுடன் ஒரு மகள் எவ்வளவு நேசமாக இருக்க வேண்டும் என்பதை எமக்கு இந்த வரலாறுகள் மிகவும் எடுத்தியம்புகின்றது என்றால் மிகையாகாது. அதே போன்றுதான் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் நுணுக்கமானவர்கள், அறிவாளிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சகல செயற்பாடுகளையும் நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுகையினமுற்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருவார்கள். வருகின்ற போது ஹதீஸில் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்று அவர்களது வலப்பக்கத்தில் கூப்பிட்டு அமர வைத்தார்கள், அல்லது இடப்பக்கத்தில். இவ்வாறு அமர வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது மகளாரிடத்தில் ஒரு ரகசியத்தை கூறுவார்கள். அப்போது சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுவார்கள். அதற்கு பின்னால் திருப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள், அவர்கள் சிரிப்பார்கள். இவ்வாறு காலங்கள் செல்கின்றது. இந்த விடயத்தை சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாரை பார்க்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு ரகசியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆரம்பமாக அழுகின்றார்கள், இரண்டாவது தடவை சிரிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் ஒரு நாளில் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்ததல்லவா, அதனுடைய விடயத்தை நான் தற்பொழுதாவது அறிந்து கொள்ள முடியுமா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஆரம்பமாக நான் இந்த உலகத்தை விட்டு வெகு சீக்கிரத்தில் மறையப் போகின்றேன் என்கின்ற செய்தியை சொன்னார்கள், அதற்காக நான் அழுதேன் என்று சொல்வார்கள். என்றாலும் இந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது கூறுகின்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்ததற்கு பின்னால் தான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனது குடும்பத்தில் என்னை வந்து சந்திப்பதில் ஆரம்பமானவர் நீங்கள் தான். இந்த செய்தியை சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிடவில்லை. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த விடயம், ஒரு மனிதர் தான் தற்பொழுது இவ்வுலகத்தை விட்டு மறையப் போகின்றேன் அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் மறையப் போகின்றேன் என்றால் அதை எல்லோரும் பதறி அடித்து கொண்டு அதை எல்லோருக்கும் சொல்லுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவு கூர்மைதான், இப்போது நான் இந்த செய்தியை சொல்லிவிட்டால் எல்லோரும் கவலையில் மிகைத்து அங்கலாய்ப்பார்கள் என்பதற்காக அதை மறைத்து பிறிதொரு நாளில் தான் சொல்கின்றார்கள். என்றாலும் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு மிக ஆழமானது. என்றாலும் அது இவ்வையகத்திற்கு கிடைக்காமல் போய்விட்டது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் 6 மாதங்களுக்கு பின்னால் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இவ்வுலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் அவர்களை தொட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் பல செய்திகள் இவ்வையகத்திற்கு சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலம் வந்திருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது மகளார்
சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுவார்கள், ஃபாத்திமா பில்அத்து மின்னி, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்னிலிருந்து ஒரு சதை துண்டு. யார் அவர்களை கோபப்படுத்துகின்றாரோ அவர் என்னை கோபப்படுத்தியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று இவ்வாறு ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளாக இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் தங்களது தேவைக்காக ஒரு பணிவிடை ஆளை கூட சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டதில்லை. தனது கணவனுடைய வீட்டில் தனது கணவனுக்கு தேவையான சகல விதமான பணிவிடைகளையும் தானாக செய்யக்கூடியவர்களாக சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார். அதுபோன்று பிற மனிதர்களின் தேவைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்மணியாக சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். ஏனென்றால் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மையாரை எமது தேவைகளுக்காக நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கலாமே என்று எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சொல்வார்கள். அதற்கெல்லாம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில்தான் அல் ஜாரு சும்மத்தாரு. அதாவது முதலாவதாக நாம் அண்டை வீட்டார்களுடைய பிற மனிதர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பின்னால் தான் நமது வீட்டினுடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்த மனிதர்களுடைய கவலைகளை அடுத்த மனிதர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவ்வாறேதான் அவர்களது மகளார் சுவனத்து பெண்மணியின் தலைவி சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள் என்றால் மிகையாகாது. ஏன் அவ்வாறு இருக்க முடியாது? ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் ஒப்பானவர்கள் என்றால் அது சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். நடையாக இருக்கலாம், அவர்களது செயற்பாடாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், சகிப்புத்தன்மையாக இருக்கலாம், சகல விடயங்களிலும் பெருமானாருக்கு மிகவும் ஒப்பானவர்கள் என்றால் இந்த படைப்புகளில் பெருமானாருக்கு மிகவும் ஒப்பானவர்கள் என்றால் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தான் என்று சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பொறுமை, அதே போன்று உண்மை சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களை போன்று உண்மை உரைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று ஹதீஸுகளில் குறிப்பிடப்படும். ஆகவே இந்த விடயங்களை பெண்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எமது கணவருடன் எவ்வாறு நடக்க வேண்டும்? சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தனது கணவர் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுடன் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதில் ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கின்றேன். இன்று பெண்களுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினை வருவதற்குரிய ஒரு முக்கிய விடயம்தான் தனது கணவனுக்கு கஷ்டமான சூழலை அல்லது தனது கணவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயத்தை தனது கணவனிடத்தில் வேண்டுகின்ற போது அந்த குடும்பத்தில் சச்சரவுகள், சண்டைகள் ஆரம்பித்து அது வலுவடைந்து அந்த பிரச்சனை பெரிதாகி நிற்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனது கணவர் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களிடத்தில் தனக்கு இவ்வாறான பொருட்கள் வேண்டும், தனக்கு இவ்வாறான விடயங்கள் வேண்டும் என்று சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஒருபோதும் கேட்டதில்லை என்று சொல்வார்கள். ஆகவே நாம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய விடயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை நமது பெற்றோர்களுடன்
ஒரு மகள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்கின்ற முன்மாதிரி செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்வில் நிரம்பலாக காணப்படுகின்றது. பெற்றோருக்கு தந்தைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பது, அவர்களை மதிக்க வேண்டும் என்பது, அதே போன்று பொதுவாக பெண் பிள்ளைகள் தனது தந்தைகளுடன் இரக்கமாக இருப்பது இயல்பு என்றாலும் அந்த இயல்பு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அது மாற்றம் அடைவது இன்றைய எமது சமூகத்தில் இது கவலைக்குரிய ஒரு விடயமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. எவ்வாறு நாம் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலும் எமது பெற்றோர்களுடன் இரக்கமாக இருந்தோமோ அதே போன்று இன்னும் அதைவிட கூடுதலாக திருமணம் முடித்ததற்கு பின்னால் எமது பெற்றோர்களுடனும் எமது கணவனுடைய பெற்றோர்களையும் நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினையாக பெற முடியும். அதே போன்று பொறுமை, தனது கணவனுடைய சக்திக்கு மேற்பட்ட செலவினங்களை கொண்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. எதிர்வரக்கூடிய பெருநாளுடைய தினங்களில் எமது கணவனுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரி அந்த செலவை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை நாம் செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினையாக பெற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவர்களுடைய வாழ்வும் எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கலாம், செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இது போன்று எல்லா பெரியோர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்தே நாம் அந்த வரலாற்றை படிப்பதன் மூலம் நாம் எம் வாழ்வில் எவைகளை எடுக்க வேண்டும், எவ்வாறான பண்புகளை நான் எடுக்கின்ற போது இறைவனுடைய நெருக்கத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றார்களோ அந்த நிலையை நான் அடைவதற்கு முயற்சி செய்வதுதான் இந்த சம்பவங்கள், இந்த வரலாறுகளிலிருந்து நாம் பெறும் பிரயோஜனம். அவ்வாறு இல்லாமல் நாம் எந்த வரலாறுகளை படித்தோ எந்த வரலாறுகளை கேட்பதினால் எம் வாழ்வில் அது தாக்கம் செலுத்தாது என்பதை கூறி செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கு தலைவி என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சூட்டப்பட்டிருக்கின்றார்கள். அல்லது இன்னும் சொல்வார்கள் சுவனத்து பெண்மணிகளின் தலைவி என்றும் செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேர் சூட்டியுள்ளார்கள். ஆகவே இந்த வரலாறுகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வரலாற்றிலிருந்து எம் பெண் சமூகத்தினர்கள் சிறந்த படிப்பினைகளை பெற்று அவர்களது வரலாறை நாம் தேடி படித்து அந்த வரலாற்று சம்பவங்களிலிருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் திருந்தி இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற பெண் சமூகமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் அளிக்க வேண்டும் என்று வேண்டி எனது உரையை முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.